லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல எக் சேர்த்து செம்ம கிறிஸ்பியா டீ போடுற டைம்ல செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிளேவர் ஸ்டுடியோ. நான் சாரா. லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னா வெறும் 5 to 10 மினிட்ஸ்ல இந்த ரெசிபியை நீங்க ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவு பழைய சாதம் எடுத்துக்கோங்க. பழைய சாதம் இல்ல ஃப்ரெஷ்ஷா ஆக்கின சாதம் தான் இருந்துச்சுன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 முட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பா இதை நீங்க கையால இல்லைன்னா கரண்டியால மசிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில சேர்த்து அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிசு பிசுன்னு மை மாதிரி ஆயிடுச்சுன்னா சரியா வராது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாதத்துல உப்பு சேர்த்திருப்போம், அதனால அளவு பார்த்துக்கோங்க. 1/4 தேக்கரண்டி அளவு சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் நல்லா நைஸா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் இதுல 1/2 தேக்கரண்டி அளவு மிளகாய் தூள், 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி அளவு பெருங்காயத்தூள், இது எல்லாமும் சேர்த்துட்டு நம்ம கலந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வேற ஏதாவது காய்கறிகளோ அல்லது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவு சில நேரங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படலாம். நம்ம மாவோட பதத்தை பார்த்துக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்க முடியும். இந்த மாதிரி ரைஸையும் கடலை மாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க. நம்ம கைகளால கிள்ளி எடுத்து எண்ணெயில சேர்த்து பொரிக்கிற மாதிரி அந்த பதத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியா இதுல நான் கொஞ்சமா ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா இஞ்சி பூண்டு விழுது கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கையில எடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையில அதிகமா ஒட்டாம இந்த பதத்துல வரணும். அப்பதான் உங்களுக்கு எண்ணெயில போட்டு எடுக்க சரியா இருக்கும். இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஹை ஹீட்ல வச்சு சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த அளவு உருண்டைகளா நம்ம மாவை கிள்ளி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கணும். நம்ம பக்கோடா எல்லாம் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எண்ணெயில சேர்த்து பொரிக்கணும். ரொம்ப பெரிய உருண்டைகளா எடுத்து போட்டீங்கன்னா சட்டுன்னு வேகாது. அப்படியே வெந்தாலும் வெளியில கிறிஸ்பியா இருந்தாலும் உள்ள ரொம்ப சாகியா இருக்கும். ஸோ சின்ன சின்ன உருண்டைகளா போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல இந்த செம்மையான ரைஸ் பக்கோடா நீங்க ரெடி பண்ணிடலாம். டீ போடுற டைம்லயே உங்களுக்கு செம்மையான ஒரு ஸ்நாக்ஸும் குறைஞ்ச செலவுலயே ரெடி பண்ணிட முடியும். இந்த ஸ்நாக்ஸ்க்கு உங்களுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. விருப்பப்பட்டா நீங்க சட்னியோ அல்லது கெச்சப்போ கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம ஃபிளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.